கை ஃபுல்லா புழுவா இருக்கு. என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணுலேருந்து புழுக்கள் கொட்டுச்சு. நைட்டு போய் நான் தூங்குறப்ப நான் நிம்மதியா தூங்குறேனா, கவலை இல்லாம தூங்குறேனா, அந்த ஒரு விஷயத்த சம்பாதிங்கடா அப்படின்னு. அம்மா ஏன் என்னன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்குதான் அம்மா. மீதாக்கன்னா தான் வீட்டுல உள்ளவங்களை நல்லபடியா பார்த்துட்டாலே எங்களுக்கு இந்த வேலை கிடையாது நாங்க நினைப்போம். இல்ல ஷிஃப்ட் பேசிக்ல ஃபுட் கொடுப்பாங்களாம் பிள்ளைகள். இப்போ சின்ன வயசுல தான் வந்தீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள. ஒரு 23 வயசு இருக்கும்போது ஸ்டார்ட் 22. பண்ணீங்களா? 22 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரியான சம்பவம் உங்களுக்கு அது ரொம்ப பாதிச்ச சம்பவம்? இந்த ஒரு ஸ்டோரியே மேல ஒட்டி இருக்குமே. இருட்டில் ஒரு சம்பவம் சொல்லிட்டு ஐஐடி ப்ரொஃபஸருடைய ஒரு சம்பவம். 2 பேரும் கணவனும் மனைவியும். கணவர் ஐஐடியில் நல்ல பொறுப்புல இருந்து ரிட்டையர்டு எல்லாமே இருக்கு. பிள்ளை இறந்து போயிடுது. ஏதோ மன வருத்தத்தில் வீட்டுக்குள்ளேயே பல வருஷங்கள் உட்காந்து இதே மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டே அவர் தூங்குவார். அம்மா கீழே படுத்து கிடப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாருன்னா காலை ப்ரெஸ் பண்ணால் ஆங்குவாங்க. வாயில் அந்த சாத்துக்குடி ஜூஸை ஊற்றுவார். இல்லை ஏதாச்சும் ஒரு இது கொடுப்பாரு. அப்போ பக்கத்து வீட்டில் கூட அவங்க இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு அந்த மனிதர் வாழ்ந்திருக்காருன்னா பாருங்க. யாரையுமே பார்த்தது கிடையாது, பெருசாக எதுவுமே. ஒரு நாள் போய் கதவை தட்டுறாரு, என் மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு. அந்த வீட்டை பார்த்தா இருட்டு கசமா வெறும் குப்பை. அந்த பினாயில் பாட்டில் ஃபுல்லாக ரொம்பி போய் இருட்டாக கிடக்கு. இந்த மாதிரி ஒரு லைட்டு எரியுது. அந்த அம்மா படுத்து கிடக்காங்க. இவங்க போய் பார்க்குறாங்க. அப்புறம் 108 கூப்பிட்டு ஏற்றலாம் பார்த்தா அவர் உடலை. அப்புறம் நம்மளுக்கு தகவல் வருது. அந்த ஃபோட்டோவை போய் பார்த்து ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே சுற்றி கரப்பாம்பூச்சியுடைய மருந்து அந்த போடுவாங்கல்ல, அது ஃபுல்லாக சுற்றி கிடக்கு. அவங்க உடம்ப தூக்குறோம். ஒரு சைடு அப்படியே அழுகி ஊற்றுது, கரப்பாம்பூச்சி ஓடுது. மனிதனுக்கு என்னதான் காசு பண்ணணும்னு இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். அதுதான் கடைசி வரைக்கும். இன்றைக்கும் நாங்கள் ஒன்றே தான் சொல்லுவோம். நான் இன்னைக்கு 100 சம்பாரித்தேன், 200 சம்பாரிச்சேனை தாண்டி நைட்டு போய் நான் தூங்குறப்ப நான் நிம்மதியாக தூங்குறேனா, கவலை இல்லாமல் தூங்குறேனா, அந்த ஒரு விஷயத்த சம்பாதிங்கடா அப்படின்னு பசங்களுக்கு. நானும் அதுக்கான முயற்சி தான் இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் அப்படியே வந்துடாது. பட் அந்த ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வேணும். அந்த அந்த அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறோம், ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். சி பாஸ்ட் அவே. இறந்துட்டாங்க. அடுத்த நாள் அவர் ஒரு பாட்டு பாடி அந்த ஈமக்கடங்கெல்லாம் கூட நின்று கடைசியில் பண்ணி பெசன்னர் சுடுகாட்டில் எல்லாம் பண்ணியும். ஸோ அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. எந்த சூழ்நிலையில் மாறும்லாம் சொல்ல முடியாது. வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குமா, நைட்டு போய் நிம்மதியாக தூங்கி காலைல. இன்றைக்கி ஒரு செய்தி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஊரில் 6 பிள்ளைகள், 3 ஆண் 3 பெண் பிள்ளைகள். அந்த அம்மா அந்த ஐயாவுக்கு 83 வயசு வரைக்கும் என்னமோ உழைச்சி அந்த அம்மாவை காப்பாற்றிருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு படுத்த படுக்கையில் ஷிஃப்ட் பேசிக்கில் ஃபுட்டு கொடுப்பாங்களாம் பிள்ளைகள். படுத்த படுக்கையில் இருக்கிறப்ப அந்த அம்மா ரொம்ப வலியில் புண்ணாய் பெட்ஷோ இருங்குவாங்கல்ல, புண்ணாய் வலியில துடிச்சிருக்கு. யாரும் பார்த்துக்கலையே, என் பொண்டாட்டி வலியில் துடிக்கிறாளேன்னு கழுத்தை அறுத்து சாகடிச்சு அப்படியே அந்த கதவு ஓரமாக உட்காந்து அந்த மனுஷன் அழுகுறப்ப பிள்ளைகள் வெளியில் உட்காந்து அழுகுது. ஆனால் உண்மையாகவே அந்த கமாண்டை நான் போய் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப என்னடா இது ஒரு வாழ்க்கை சார், அவர் ஜெயிலையாச்சும் போடுவோம் சார், அங்கே பார்த்துக்க நிறையா மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற. பெத்த பிள்ளைகள் இருந்து கூட உடன் இல்லாமல் இருக்கும். தாய் தந்தை கூட சண்டை போடுறோம் உரிமை. ஆனால் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நான் செய்கிறனால எல்லாமே எங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். அம்மா ஏன் என்னன்னு கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் அம்மா. கேட்கலன்னா அம்மா கிடையாது. அப்போ அதெல்லாம் நம்ம பதில் சொல்லணும், சண்டை போடணும், ஜாலியாக இது பண்ணணும், எல்லாமே தாய் இருக்கு. ஏன்னா எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனால் அந்த அந்த கணவர் அந்த கத்தியை வச்சு அறுக்கிறப்ப அவருடைய வலி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த சம்பவத்தை படிக்கிறப்ப நம்மளுக்கே எப்படி இருக்குன்னு இமேஜின். ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கனால ஒரு இமேஜினேஷன் கூட நம்மளால செல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நம்ம இங்கே வலியை மனசில் ஏற்றிக்கிட்டா அது பாரம். அதை கடந்து நம்ம போயிட்டே இருக்கணும். 2 பெண் பிள்ளைகள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அம்மா இறந்துடுறாங்க கேன்சரில். படிப்பை விட்டுட்டு 200 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு அந்த அம்மாவை காலைல இவங்க சாயங்காலம் சின்ன பொண்ணு வேலைக்கு போயிட்டு 200 சம்பளத்துக்கு அந்த அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு வெளியூர்லேருந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்காக இறந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு அடித்தா ஏதாச்சும் அங்கேயே பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க தாய் மாமா எல்லாருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு பிள்ளைக்கு 16 வயசு, ஒரு பிள்ளைக்கு 19 வயசு. இன்றைக்கி அந்த பிள்ளைங்க காலேஜ் போதும், ஒன்று ஸ்கூல் போயிட்டு இருக்கு.
உடனே நம்மளுக்கு தகவல் வருது, எடுத்து அடக்கம் பண்ணி கொடுத்து அப்புறம் ஊரில் பேசி எல்லாம் பண்ணி அந்த பிள்ளைக்கு உடனடியாக ஒரு காலேஜில் அப்ளிகேஷன், திருநெல்வேலியில் ஒரு காலேஜில் உடனே சொல்லி அந்த பிள்ளைக்கு சீட்டே இல்லைன்ட்டாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலைமையை சொன்னே கொடுத்தாங்க. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் செய்கிறோம், ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும் நம்ம. ஸோ இது மாதிரி ஒரு கஷ்டம். அந்த பிள்ளைகள் நாளைக்கு எப்படி போய் வாழும், எப்படி போய் இருக்கும், எந்த சூழ்நிலை, இப்போவே ஒன்றுமே இல்லை ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குடும்பம் இருக்குங்கிறப்ப இவங்க எப்படி முன்னேறி போவாங்கிற ஒரு பயம், கவலை நம்மளுக்கு ரொம்ப இருக்கும். அதுதான் இந்த சமூகத்தின் மீது ரொம்ப பெரிய எங்களுக்கு கவலையே. இது மாதிரி 1000 கதைகள் நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள நிறையா விஷயங்கள். சில பேர்லாம் வந்து ஒருத்தர் ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். அவங்க பிள்ளைங்க என்ன நினச்சிட்டானா எங்கேயாச்சும் கோயில் போயிட்டு வருவாருன்ட்டு 1 மாதம் கழித்து நாங்கள் எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிற அன்னைக்கு போய் பார்க்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில வந்து நோட்டீஸ் போர்டை பார்க்குறாங்க, ஆண் பிரேதம் கண்டெடுப்பு அப்படின்னு காவல்துறை. இதில் அதுவும் கூத்து என்னன்னா, அடக்கம் பண்ணது அதுக்கு முந்தின நாள் தான் நைட்டு அடக்கம் பண்ணியிருக்கோம். ஒரு பாடி பார்த்தீங்கன்னா 1 மாதம் மார்ச்சரில் வச்சு கண்டே பிடிக்க முடியல. 7 மணிக்கு ஒரு 6-6:30க்கு அடக்கம் பண்ணிட்டோம், 8 மணிக்கு அது நோன் ஆகுது. 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட்ல நோன் ஆயிடுது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா. இவங்கெல்லாம் எங்கேருந்து வருவாங்க, ஏது வருவாங்க, இவங்க குடும்பங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வழியாக இருக்கும். இந்த இன்னொரு ஸ்டோரி ஒன்று போட்டிருப்போம், ஒருத்தர் ரெஸ்கியூ இது இறந்துட்டாரு, தூக்க போகிறோம், அவரை சுற்றி ஒரு 6-7 டாக்ஸ், நாய்கள், அவர் வளர்த்த அந்த பாச நாய்கள், பிள்ளைகள் தான் சொல்லலாம், அங்கே உள்ளவங்களே எதாவது சொன்னாங்க, அவருக்கு அதான்ப்பா பிள்ளை, தட்டி தடவி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரு மழை பெஞ்சா போதும் அதுங்களுக்கு ஜாலி, இவருக்கு ஜாலி, சோப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டுவாரு அப்படிங்கிறப்ப சொல்றாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல அவர் இறந்து கீழே இருக்காரு, மேல மக்கள் உட்காந்துருக்காங்க. அவர் அந்த இது கீழே யாருக்குமே தெரில, நாங்கள் போனோடனே தான் அவர் இறந்துட்டாருமா அங்கிட்டு போங்கன்னு சொன்னோம். 108 வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கப்புறம் அது வரைக்கும் அவர் படுத்து கிடக்காருங்க. ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா கண்ணு, ஆமா, ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்காரு. அவர் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்து போறாங்க, ஆனா அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் யதார்த்தனமா நம்மளுடைய வாலண்டியர் போய் பார்க்குறாரு, லைட்டாக ஏதோ சவுண்ட் வருது, நம்மளுக்கு தகவல் கொடுக்காரு, நம்ம போகிறோம், போய் நின்று அவரை தூக்கி எல்லாம் பண்ணுறோம். என் கை ஃபுல்லாக புழுவாக இருக்குது, என்னடான்னு சொல்லி பார்த்தோன்னா கண்ணுலேருந்து புழுக்கள் கொட்டுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் அவரை திருப்பி போட பார்க்குறோம், காதுலேருந்து ஃபுல்லாக புழுவாக கொட்டுது. மருத்துவர்கள் அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன ஒருத்தவங்கள மருத்துவர்கள் வந்து காப்பாற்றி இன்னைக்கு நல்ல நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஒருத்தவங்க என்ன சொன்னா, விட்டா நாளைக்கே இறந்துருவாருன்னாங்க. டீன் எனக்கு போட்டோவே அனுப்புறாரு, அவர் சேர்ல உட்காந்து. நான் வேணா அந்த போட்டோ ஷேர் பண்றேன், டெஃபினெட்லி நீங்க போடலாம். மினிஸ்டர் மாசு அவங்களும் அதை ட்வீட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே டாக்டர்ஸ்க்கெல்லாம் பெரிய நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவர் யாரும் எனக்கு தெரியாது, ஹிந்திக்காரவர், அவர் மொழி பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலாம் இருக்காங்க. யார் யாரையோ கூப்பிட்டு வந்து அவர் அட்ரஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு ஹோம்ல கண்டிப்பா நல்லா இருப்பார் அவர். ஆனா அவர் எனக்கு எது செய்ய போறாருலாம் கிடையாது. பட் அந்த மனிதர் இன்னைக்கு நல்லா இருக்காரு அப்படிங்கிறப்ப அதனுடைய ஒரு புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதும். டாக்டர்ஸ்க்கும் அதே தான். டீன் அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு அவரை பார்த்து, அன்னோன் வார்டுன்னு ராஜீவ்காந்தியில் இருக்கு, அங்கே போய் நிறைய கதைகள் நீங்கள் கேட்கலாம், நிறைய மனிதர்களுடைய வலி வேதனை. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கதைகள். இங்கே இது காவல்துறை தான் கண்டுபிடிச்சி இது பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, 20 வருஷம் 25 வருஷமா நாங்கள் அவரை பார்த்ததே இல்லை, புள்ள பிறந்த 1 வயசுல விட்டு போனுச்சு, இந்த பிள்ளைக்கே அப்பா இதுன்னு சொல்லி தெரியாது, இவர் உயிரோட இருக்காரா இறந்துட்டாரான்னு கூட எங்களுக்கு தெரியாத சூழ்நிலைலாம் இருக்கு. அப்ப சில பேர் என்னன்னா, எங்கள்கிட்ட வசதி இல்லை சார் அவ்வளவு தூரம் வரத்துக்கு. அப்ப நாங்களே அவங்கள வர வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இருந்தோம். அவங்கள முயற்சி பண்ணி அவங்கள கொண்டு வந்து இங்க வர வைக்கிறதுக்கான இது, அந்த செலவையும் நாங்களே எடுத்துக்குவோம். அடக்கம் பண்றது இல்லை எரிக்கணும், அவங்க என்ன முறைகள் கேட்குறாங்களோ அதை நாங்க பண்ணிடுவோம். இது வரைக்கும் எத்தனை உடல்கள் சார் உங்க ட்ரஸ்ட் மூலமா வந்து நீங்க நல்லடக்கம் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம 7000க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். அதான் சொன்னேன், 3 டிஸ்ட்ரிக்ட், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல இந்த பகுதியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கொரோனாவில் இருந்த ஒரு 1600 உடல்களை அவங்க முறைப்படி, ஏன்னா அந்த சூழ்நிலை யாரும் தொட்டு தூக்க முடியாத நிலைமையில நம்ம உடன் நின்று அந்த உடல்களை அடக்கம் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியூர்லேருந்து இங்கே வந்து பிரசவ நேரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வசதி வாய்ப்பு எதுவும் இல்லாமல் இறக்குறாங்க, இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாரு, என்கிட்ட வசதி கிடையாது, யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான், அந்த உடல்களையும் நாங்கள் பொறுப்பெடுத்து அவங்க முறைப்படி எரிக்கன்னா எரிக்கை பண்ணோம், இல்லை புதைக்கன்னா புதைச்சி கொடுத்தோம். இப்போ இறந்துருக்கவங்களை வந்து எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? என்ன மதமாக இருப்பாங்க, அந்த மாதிரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இல்லை மேம், ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் ரோட்டில் இருக்காரு, அவர் வந்து பல வருஷமா அந்த ஏரியாவில் இருந்தார் அப்படின்னா அவர் பேர் சொல்லியிருப்பார். கண்டிப்பா.
ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லியிருப்பாரு, ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் பேரை வச்சு நம்மனால கண்டுபிடிக்க முடியும். ம். அப்படி ஒருவேளை பேரே சொல்லாம இறந்து போயிட்டா அன்னோன் தான். ம். அவர் ஆனா பெண்ணா அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த அடக்கம் பண்ற முறை எப்படி இருக்கும்? அப்போ நீங்க யாருன்னே தெரியல, மென்னா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேஸ்ட்ன்னு தெரியல, என்ன மதம் தெரியல, அப்ப அவங்கள என்ன பண்ணுவீங்க? பரியல் மட்டும் தான் பண்ணும், கிரிமேஷன் பண்ணக்கூடாது. ம். காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு சொந்தக்காரவங்க வந்துட்டா கூட அந்த இடத்த அது மாதிரி நிறைய உடல்கள் காட்டுவோம். 2021 அடக்கம் பண்ண உடல் இப்ப நோன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கிறப்ப தான் அந்த இடத்த நாங்கள் அடையாளப்படுத்தி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். எங்களுக்குன்னு ஒரு இதில் வச்சு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்குவோம். காவல்துறையிட்டும் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். அவங்களும் அவங்களுடைய கட்டில் வச்சுருப்பாங்க. நாளைக்கு நோன் ஆகிட்டா கூட அந்த இடத்த கரெக்டாக காட்டி இது பண்ணணும். ஏன்னா அதில் எவ்வளோ நல்லது கெட்டது இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அடக்கம் தான் பண்ணணும். இப்போ அவங்க பேர் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க ரிலீஜியன் பேஸில் அந்த உடல்கள் பண்ணும். இப்போ ஒரு முஸ்லீம் பேர் இருக்கா, பள்ளியாசலுக்கு போயிடும். கிறிஸ்டின் பேர் இருக்கா, அவங்க இது இந்து பேர் இருக்கா, புதைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் புதைக்க தான் செய்யணும், எரிக்கக்கூடாது. ஃபேமிலி இருக்கு, ஒரு ஆளாச்சு சொந்தக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா என்னுடைய முறை வந்து எரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க எரிக்க தான் செய்யணும். அப்போ வந்து நீங்க முக்கால்வாசி வந்து புதைக்கிறது. ஆமா, புதைக்க தான் முடியும். அதுதான் வந்து நம்மளுக்கு அரசு சொல்லி கொடுத்த வழிமுறை. இப்ப நீங்க செய்யற சமூக சேவையில வந்து மக்களுக்கு எந்த அளவு பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்ப என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் வந்து இறந்து கிடக்குறாருமா, பஸ் ஸ்டாப்புக்கு கீழே இறந்து கிடக்குறாரு, மக்கள் அந்த சீட்டு மேல உட்காந்துருக்காங்கன்றீங்க. எந்த அளவு மக்கள் வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல மக்கள் மேல தப்பு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, குடிச்சிட்டும் கிடப்பாங்க, சில பேர் ரோட்டோரமாவே இருந்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு, அவங்கள தப்பு சொல்ல முடியாது. மக்களுக்கு இந்த சமூகத்தின் மீதாக்கன்னா தான் வீட்டில் உள்ளவங்களை நல்லபடியா பார்த்துட்டாலே எங்களுக்கு இந்த வேலை கிடையாது நாங்க நினைப்போம். அதுவே ஒரு பெரிய கடமை தான். சமூக சேவையெல்லாம் கிடையாது, இது கடமையான ஒரு விஷயத்த நாங்க செய்யறோம், இது அவங்களுக்கும் ஒரு கடமையா இருக்கு. கவர்மெண்டோடைய உதவி வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு நீங்க பண்ற இந்த ஒர்க்ல? இதை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா காவல்கரங்கள்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க யாருன்னா போலீஸுடைய அஃபிஷியல் டீம். இப்ப டிஜிபி சாரா இருக்கக்கூடியவங்க சங்க சிவாச்சர் சென்னை கமிஷனரா இருக்கிறப்ப எங்களுக்கு காவல்கரங்கள் தொடங்கினது. என்ன ஒண்ணுன்னா, இப்ப நாங்க செய்யற வேலையில நிறைய இடர்பாடுகள் இருக்கும். அதை அங்க காவல்கரங்கள் மூலம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, எஸ்ஐ இருக்காங்க, எல்லாமே கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒரு கால்ஸ் வச்சுப்பாங்க. இப்ப ரோட்ல ஒருத்தர் ரொம்ப முடியாம கிடக்காரு, அவர் ஒரு ஹோம் செகண்ட்னா ஒரு காலத்துல பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் ரூம் கால்ஸ் கொடுப்போம், அவங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு சொல்லுவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, ஈஸியாக மெமோ போடுவோம், ஹோமில் கொண்டு போய் சேர்ப்போம், இல்லை 108 மூலம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்போம். ஸோ இப்போ அது மூலம் இப்போ நாங்கள் வந்து காவல்துறை கூட இணைந்து பணி செய்வோம். அப்போ எங்களுக்கு வந்து முழு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இல்லாமலாம் எந்த சூழ்நிலை இருக்க, கடைசி வரைக்கும் அவங்க வரணும், வருவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இது காவல்துறை தூக்கக்கூடிய கை தான், கூட நாங்கள் நின்று கை கொடுக்குறோம், அவ்வளோதான் ஒரு விஷயம். அது என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறோம். நாளைக்கு உன் அப்பா அம்மா நீ ரோட்ல விட்டா இதான் நடக்க போகுது. இதுல யார் மேல மிஸ்டேக் சொல்லணும்னா பிள்ளைகள் மேலதான். பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வெளில வந்துட்டாங்க. இதை வந்து நம்ம வேற யார் மேலேயுமே இதை பிளேம் பண்ண முடியாது. அப்ப இது சொசைட்டில நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். மாமா மச்சானா இருக்கட்டும், இல்ல சித்தப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் என்னோட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ கையாளு. எனக்கு தூரத்து சொந்தம், ஆனா நான் பாத்துக்க மாட்டேன், அவர் ரோட்ல இருக்காரு. இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாத்தா அப்படியே காலெல்லாம் புழு வச்ச நிலைமையில அப்படியே உடம்பு முடியாம கிடக்காரு, ஆனா சொந்தம் இருக்கு. அவர் தங்கியிருக்க இடமே சொந்தக்காரவங்க பில்டிங் தான். ஒரு ரூம்குள்ள பாலடைஞ்ச குப்பைக்குள்ள கிடக்காரு, ஆனா அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க யாருக்கும் மனசு இல்லை. அப்ப அங்க ஒரு செந்தில்னு சொல்லி ஒரு அண்ணா போயிட்டு அவங்க போய் இப்ப ரெஸ்கியூ பண்ணி அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. கடைசி கட்டத்துல இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டீங்களேன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறப்ப சக மனிதனுக்கான ஒரு அன்பையும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பயணமா போயிட்டு இருக்கு. இப்போ உயிரோட ரெஸ்கியூ பண்றவங்கள காவல்துறையினரே வந்து ஹோம்ல சேர்த்துருவாங்களா சார்? காவல்துறை மூலம் நம்ம சேர்ப்போம். என்ஜிஓஸ் போலீஸ் ஒரு மெமோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டு போய் அவங்கள ப்ராப்பர் ஹோம், பெட் ரிட்டனா இருக்காங்களா அதுக்கேற்ற ஹோம், இல்லை நல்லா நடக்கிறாங்க ஆக்டிவா இருக்காங்க, வீடு வாசல் கிடையாது அப்படின்னா அதுக்கேற்ற ஹோம் இருக்கு. சென்னை கார்பரேஷன்ல நிறைய ஷெல்டர் வச்சிருக்காங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு கூட நீங்க வந்து இங்க தங்கிக்கலாம். ஷெல்டர்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அழகான சாப்பாடா இருக்கும். அரசாங்கம் செய்ய வேண்டியதை சரியா சில இடத்துல செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நாங்க பாக்குற ஃபீல்ட்ல சரியா செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த ஒரு விஷயம். ஏன்னா இப்ப ஷெல்டர் ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வராரு, ஒரு ஹோட்டல் வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிற ஒரு 500 ரூபா இருக்கும், 600 ரூபா இருக்கும், நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடத்துல ரூம், ஒரு இடத்துல மாத வாடகைக்கு இருந்தாருன்னா அவருக்கு ஒரு இது.
அப்போ இந்த மாதிரி ஒரு ஷெல்டரை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க அங்கே தங்கிக்கிட்டு சாப்பாடு, குளிக்கிறதுக்கான இடம், ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறதுக்கான இது, ஒரு பாய் எல்லாமே கொடுத்து தங்க வைக்கிறதுங்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க, அதையும் பயன்படுத்திக்க சொல்லுங்க. உங்க அம்மா அப்பாவை நீங்க பேசி சமாளிச்சிருப்பீங்க, உங்க ஒய்ஃபை எப்படி சமாளிச்சீங்க? ஷீ இஸ் மை காட் கிஃப்ட் அப்படிதான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் நிறைய சாக்ரிஃபைஸ். நான் மேரேஜ் ஆகி 2023 மேரேஜ் ஆகுது, ஜூலை. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பெருசாக இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போனலாம் என்று சொன்னது கிடையாது. பிகாஸ் என் ஹஸ்பண்டுடைய ஒர்க்கி தான். பட் நம்ம அதுக்காக ரொம்ப தியாகியாகவும் நம்ம இது பண்ணிடக்கூடாது. நம்மளும் எங்கே கூட்டிகிட்டு போவோமோ எல்லாமே உண்டு. பட் எந்த வேலைக்கும் முகம் சுளிக்காத ஒரு நாள். என் ஃபேண்ட்டில் ரத்தக்கரை இருந்தாலும் சரி, அந்த முகம் சுளிக்காமல் அதை உடனே இது பண்ணுறது. எவ்வளோ அந்த ஸ்மெல், ஒரு டீகம்போஸ் பாடியெல்லாம் எடுத்துகிட்டு என் சட்டை ஃபுல்லாக, அது வீடு க்ளோஸான வீடு, அதுக்குள்ளே போய்ட்டு நான் போய் ரோட்லேயே கழட்டி போட்டு போக முடியும்? நம்ம வீட்டில் போய் இது பண்ணுறப்ப அவ்வளோ சாக்ரிஃபைஸ். அதையும் தாண்டி வந்து இந்த வேலைகளை செய்கிறதுக்கு நேரங்கள் அதிகமாகும். அப்போ அதையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறப்ப இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அப்படிங்கிறது தான் நல்லா சொல்லுவேன். இப்போ பெண் பிள்ளை பிறந்திருக்கா. ஸோ இன் ஃபியூச்சர் இறைவன் அவளையும் அதே மாதிரி வளர்த்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது. சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற யூத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க? முதல்ல வீடு, அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, முதல்ல அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் பொது வாழ்க்கைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டில் நான் உணர்ந்த ஒரு விஷயம், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம். முதல்ல தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி இந்த சமூகத்துக்காக வர்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் எல்லாத்தையும் இழந்து நான் இங்கே தூக்கி விட்றேன் அப்படின்னா வந்து இந்த டவுனாக போகிறது நம்மளாக தான் இருக்கும். ஒரு கை தூக்கும், ஒரு கை இறங்குது, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். சமமாக உயரணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையுடைய என்னுடைய ஒரு சொல்லாக இருக்கும். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸை நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் அப்படின்னா நான் நிறையா பேரை என் சர்க்கிள்லேருந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க என்னை டிஸ்டன்ஸாக போயிட்டாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டை நான் எங்கே உணர்ந்தேன்னா என்னுடைய திருமண மேடையில் நான் உணர்ந்தேன். என்னோட ஜாலியாக பழகி கடைசி வரைக்கும் என் கூட இந்த பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ரொம்ப கான்டாக்ட் இல்லாமல் போயிட்டு மேடையில் எங்கேயோ ஒரு ஓரமாக அவங்க உட்காந்துக்கிறப்ப ஏன் அப்படின்னு கேட்குறப்ப நீ தான் என்கிட்ட பேசுறது இல்லைங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வழியாக இருந்துச்சு. அப்போ முதல்ல கூட இருக்கிறவங்கள அரவணைக்க கற்றுக்கணும், தனக்கான முன்னேற்றத்தை முதல்ல பார்க்கணும். அதையும் கடந்து நீ உண்மையாகவே சமூக சேவை செய்யணும் ஆசைப்படுறா அப்படின்னா அரசு துறையில் ஏதாவது ஒரு பதவிக்கு வந்து நீ செய். குரூப் 4 எழுதி விஏஓவா ஒரு கிராமத்தை முன்னேற்று, கிராமத்தில் உள்ள மக்களுக்கு உதவு. ஏழை மக்கள் இருப்பாங்க, ஒரு வருமான வரி சான்றிதழாக இருக்கட்டும், டெத் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உன்னுடைய கையெழுத்து நிச்சயமாக தேவை. அதுவும் ஒரு பெரிய சேவை தானே. கண்டிப்பா சார். அப்போ நீ அந்த மாதிரி ஒரு வேலைகள்ல உனக்கு குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அரசு கொடுக்குது, சேவை செய்யக்கூடிய இடமா அது கண்டிப்பாக நீ மாற்றிக்கோ. இப்போ நான்லாம் வந்து ஆசாசியாக குரூப் 1க்கு படிக்கிறேன். சரி, ஏதாவது ஒரு பொசிஷன் கிடைக்குமா? எப்போ 29 வயசுல மண்டைக்குள்ள உரையுது. அப்போ நான் இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட நான் தான் சொல்லுவேன். இது நான் காலத்துக்கும் இப்போ ஒரு அதிகாரியை போய் சந்திக்கிறதுக்கு என்ன சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு அதிகாரியா இருக்காரு, அவரை போய் நான் சந்திக்க போறேன் அப்படின்னா நான் வெளியில உட்காந்து அவருக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் சந்திக்க முடியும். நம்ம அப்படி கிடையாது. இப்போ நான் 1000 மேல இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக யாரை கூப்பிடுவாங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவங்கள தான் கூப்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு வரக்கூடிய பக்குவத்தை நீங்கள் வாங்க. இந்த இடம்ங்கிறது சும்மா, இந்த உலகம் ஒன்றை போல இன்னொருத்தவன் வந்தானா தூக்கி கொண்டாடும். நாளைக்கு நீ காணாம கூட போகலாம். இது எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் உனக்குன்னு ஒரு வருமானம், உனக்குன்னு ஒரு இடம், ஒரு பச்சை பேனால சைன் போடுற ஒரு இடம், ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா உரிமையாக அந்த இடத்துக்கு வரத்துக்கு போராடு. இங்கே நான் 7 வருஷம் போட்ட எஃபர்ட்டை நான் குரூப் 1க்கோ இல்லை குரூப் 4க்கோ நான் போட்டுருந்தேன்னா ஜெயிச்சிருப்பேன். நான் இன்னைக்கு உரிமையாக உட்காந்து எங்கேயோ ஒரு மூலையில் என்னால் செய்ய முடியும் நம்பிக்கை. 1000 பேருக்கு நான் செய்யணும் கிடையாது, 10 பேர் நல்லா இருந்துட்டு போட்டுமே. ஒரு ஊரில் ஒரு 10 பேருக்கு என்னால் அவன் பயனடைஞ்சான், அந்த இடத்துக்கு இறைவன் என்னை அனுப்பியிருக்கான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு அது போதும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் சமூக சேவையெல்லாம் வந்து செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒரு துறையில் உட்காந்து நல்ல நிலைமைக்கு வந்து நான் செய்கிறேன். எந்த துறைக்கு போனாலும் நம்மளால் வேலை செய்ய முடியும். போலீஸாக இருக்கட்டும், அரசு துறையில் எதுக்கு வந்தாலும் ஏதோ ஒன்று நான் சம்பாதிக்கிறேன். ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன், 10,000 யாரோ ஒரு ஏழை மக்கள் படிப்புக்கு, ஒரு 2 குழந்தை படிப்புக்கு நான் கொடுக்குறேன். சம்பளத்தை கொடுக்குறப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஸ்பான்சர் வேணும்,
யாரோ பணக்காரவரோ இல்லை நல்ல நிலைமையில இருக்கக்கூடியவங்களோ யாரோ கொடுத்தாதான் எனக்கு ஸ்பான்சர். என்னால இந்த ட்ரஸ்ட்டை நடத்த முடியாது. அப்ப நீ அந்த இடத்துக்கு வரத்துக்கு யோசி. இங்க உட்கார்ந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நம்ம செய்யறது தண்ணி, அந்த இடத்துல 10 பேருக்கு செய்ய ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்பு வேண்டுகோளா இருக்கும்.